சிலர் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுவீங்க, சிலர் ஸ்டாக் மார்க்கெட்டில் எஸ்ஐபி பண்ணுவீங்க. பட் எஸ்ஐபிங்கிறது ஓவராலாக ஒரு எஃபிஷியண்ட்டான ஒன்றா அப்படின்னு கேட்டால், லாங் டைமில் பார்க்கும்போது எஸ்ஐபி நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். பட் எஸ்ஐபியை விட ஒரு பெஸ்ட்டான விஷயங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ பெட்டர் சாய்ஸ். அது எப்படின்னா, எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணோம்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பெட்டரான எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு நிஃப்டி இண்டெக்ஸை நான் எடுத்திருக்கேன். ஒரு பர்சன் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு 2022 ஜனவரியில் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு அவர் நார்மலாக எஸ்ஐபி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆவரேஜாக 38% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாரு ஒரு 3 வருஷத்துக்கு. இந்த நிஃப்டியை வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதி அவர் போட்டுக்கிட்டே இருப்பார். அதே பர்சன் இந்த மாதிரி பண்ணாமல் மாதம் அந்த 10,000 ரூபாய் இப்போ அவர் எஸ்ஐபியில் போடுறாரு. அதே 10,000 மாதம் அவர் அக்கௌண்ட்டில் மட்டும் ஏற்றிக்கிட்டே இருக்கார். பட் அவருக்கு தெரியும் எங்கெல்லாம் அண்டர் வேல்யூ இருக்குன்ட்டு. அண்டர் வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இந்த எவ்வளோ நாள் மார்க்கெட் கிட்டத்தட்ட 343 நாள் 343 நாள்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணாமல் அக்கௌண்ட்டில் மட்டுமே 1,10,000 மொத்தமாக வச்சுக்கிட்டு கொண்டு போய் மொத்தமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதே விஷயம் இங்கே இருக்க என்ன பண்ணியிருப்பார், இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்றுன்னு ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஓவர் வேல்யூவில் வாங்கி வச்சுருப்பார். பட் லம்சம் வாங்குறவர் இங்கே வாங்கியிருப்பார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ரிட்டர்ன் வந்துட்டார். அவர் என்ன பண்ணுவார், அடுத்த வெறும் ஒரு 5 மாதத்துலேயே அவர் 20% ரிட்டர்னில் இருப்பார். பட் ஆனால் இவரை கம்பேர் பண்ணி பாருங்கள், இவர் வந்து ஒரு 5 ஒரு 6 அந்த % ரிட்டர்னில் இருப்பார். பட் இவரை கம்பேர் பண்ணும்போது எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணவர் கம்மியாக தான் இருப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் லம்சம் பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு, அந்த அண்டர் வேல்யூ, இந்த மாதிரி சின்ன அண்டர் வேல்யூ மட்டுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கிக்கிட்டே இருக்கும்போது ஓவராலாக அவர் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருப்பார்னா எஸ்ஐபி பண்ணுறவரோட டபுள் இல்லை ட்ரிபிள் ப்ராஃபிட்டில் இருப்பார். ஸோ இதான் விஷயம். நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எங்கே வாங்கணும்னு தெரிஞ்சு கரெக்டாக நம்ம வாங்கினோம்னா நம்ம மாதம் எஸ்ஐபி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதை விட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டே நமக்கு கிடைக்கும், பெட்டர் ரிட்டர்னே கிடைக்கும் நமக்கு.